எல்லாமே ரெடியா இருக்கா நீ? நான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன். பாப்போம் பாப்போம். பரவாயில்லையே, ஆதிரா கொஞ்சம் அடாவடியா இருந்தாலும் சொன்ன வேலையை முடிச்சிட்டா போல. ஆமாமா, சேலையெல்லாம் ரெடியா வச்சிருக்கேன்னு உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கா. சொல்லு. ஆமா பாட்டி, எல்லாமே ரெடியா இருக்கு. இனிமேலாவது சொன்ன பேச்ச கேப்பாளா? சொன்ன பேச்ச கேட்டு அதுபடியே நடந்துக்கிறேன்னு சொல்லிருக்காமா. நல்லது. சரி வாங்க போய் பாப்போம். வாவ், நம்பவே முடியல. எப்படி இருக்குமா? என்னால நம்பவே முடியல. இந்த குறும்பு பண்ற பொண்ணுதான் இவ்ளோ பண்ணிருக்காளான்னு ஆச்சரியமா இருக்கு. வாழ்த்துக்கள் ஆதிரா. ஏய், நீ ஏன் எதுவும் சொல்லாம இருக்க? ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. ஆதிராவை பார்த்தா நமக்கே ஒரு புது நம்பிக்கை வருது. நான் கூட ரொம்ப சேட்டை பண்ற பொண்ணுன்னு நினைச்சேன். ஆனா நல்லதா வேலை செஞ்சிருக்காள அத்த. ஆமாமா, இவதான் செஞ்சான்னு என்னால இன்னும் நம்ப கூட முடியல. உன்னோட பேச்சுதான் அடாவடியா இருந்தாலும் உன்னோட வேலை ரொம்ப சுத்தமா இருக்கு. நான் இதை எதிர்பார்க்கல. பரவாயில்ல. உங்க வாழ்த்துக்களுக்கும் புகழ்ச்சிக்கும் சொந்தக்காரி நான் இல்ல. அவங்க பாராட்டும் புகழ்ச்சியும் அவங்களுக்கு தான் போய் சேரணும். ஏய், எதுக்கு? அம்மா உன்னை காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டு வந்ததுக்கா? ஆமா, காப்பாத்துனதுக்கு தான். எனக்கு சுத்தமா வரவே வராத வேலைய நான் தான் செஞ்ச மாதிரி டிராமா பண்ணி ராத்திரியெல்லாம் உட்கார்ந்து சேலை நெஞ்சிருக்காங்கல்ல. அதனாலதான் உங்க பாராட்டும் புகழ்ச்சியும் இவங்கள தான் போய் சேரணும். ஆதிரா, என்ன பேசிட்டு இருக்க? எப்பவும் போல இதுலயே விளையாட்டு பண்ணிட்டு இருக்காத. ஜோக்குக்கு தான் சொன்னேன்னு சொல்லு. என்ன எதுக்கு போய் சொல்ற? இந்த வேலையில நீ தானே பண்ண. நான் உண்மையை தானே சொன்னேன். யாரும் அவளுக்கு உதவி செய்ய கூடாதுன்னு ராத்திரி எல்லார்கிட்டையும் சொல்லியிருந்தோம். என் பேச்ச மீறி நீ அவளுக்காக வேலை செஞ்சிருக்கேன்னா என்ன அர்த்தம் சுபத்ரா? நான் சொல்றதுல எதுவும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? வேணும்னா உங்களுக்கு சாட்சி வேணுமா? ஆதிரா, என்ன பேசிட்டு இருக்க நீ? இருங்க, உங்க டேலண்ட் இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரிய வேணாமா? உங்களுக்கு நான் ஒரு வீடியோ காட்டுறேன் பாருங்க. நிறுத்த ஆதிரா, என்ன பண்ணிட்டு இருக்க?
எல்லாரும் பாத்துட்டீங்களா? இவங்க தான் இந்த சேலை எல்லாமே ரெடி பண்ணது, நான் இல்ல. ஆமா, எங்களெல்லாம் எதுக்கு போய் சொல்லி ஏமாத்துன நீ? ஓஹோ, அப்படி பண்ணி இந்த பொண்ணை இங்கே இருக்க வச்சிடலான்னு பாக்குற? ஆ? ஆஹா, என்ன ஒரு திட்டம்! அப்பப்பப்பப்பா, வாய்ப்பே இல்ல. நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? நீ என்ன பண்ணி வச்சிருக்கிற சுபத்ரா? நீங்க சொன்னதாம்மா செஞ்சிருக்கா. ஆனா என்ன, அந்த பொண்ணு நேரத்துக்கு பதிலா அம்மா நெஞ்சிருக்காங்க. கரெக்ட் கரெக்ட் கரெக்டா நீங்க சொல்றது. இவங்க தான் என் அம்மா. ஹேய், சுபத்ரா ஒண்ணும் பேசலனா அவளை நீ என்ன வேணாலும் பேசி கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கியா? நான் என்ன அப்படி சொல்லிட்டேன்? சுபத்ரா தான் என் அம்மான்னு சொன்னேன். இதுக்கே இவ்ளோ கோவப்படுறீங்க பாட்டி? உங்க அம்மா தான் செத்து போயிட்டாங்கன்னு சொன்ன. சொல்றேன். எப்படி சுபத்ரா எனக்கு அம்மான்னு உங்க எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்றேன். எதுக்கு அவசரப்படுறீங்க? ஆதிரா, இன்னும் என்ன பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்க நீ? இங்க பாரு, நீ டென்ஷன் ஆகுற. உன்னை இங்க வீட்ல இருக்கிற எல்லாரும் அம்மான்னு கூப்பிடும் போது நீ என் அம்மான்னு நான் ஏன் வெளியே சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம், நான் இத வந்துடுறேன். இந்தாங்க, இத படிச்சு பாருங்க. ஐயோ, நம்ம ரூம்ல இருந்து நமக்கு தெரியாம எடுத்துட்டா போல இருக்கே. சுபத்ரா அம்மா எனக்கு அம்மா மாதிரி இருப்பேன்னு சொல்லி கையெழுத்து போட்ட கோர்ட்டோட டாக்குமெண்ட்ஸ் இது. இதுல எல்லாம் இங்கிலீஷ்ல எழுதியிருக்கே. இங்க குடுமா, நான் படிக்கிறேன். The court. எனக்கு இங்கிலீஷ் அவ்வளவா வராது. அண்ணி கொடுங்க, நான் படிக்கிறேன்.
ஹை கோர்ட் ஆஃப் அக்கா என்கிட்ட கொடுக்கா, நான் படிக்கிறேன். இல்ல இல்ல கொடுக்கா. என்கிட்ட கொடுங்க, நான் படிக்கிறேன். திருமாரா இதை வேணும்னே செஞ்சிருக்கலாம். அவன் தான் பிளான் பண்ணி கீழே போட்டிருக்கான். சாரிம்மா, தெரியாம கை நழுவி விட்டுட்டேன். உன் சாரி எல்லாம் இருக்கட்டும். முதல்ல என்ன நடந்துச்சோ அத சுபத்ரா வாயால இப்ப இங்க சொல்ல சொல்லு. எப்பவுமே ஒரு சின்ன பொய் கூட சொல்லாத சுபத்ராமா எதுக்கு இப்ப இவ்ளோ டிராமா பண்ணிட்டு இருக்காங்க? நீ வாய மூடு சரண்யா. இப்ப பேச வேண்டியது நாம இல்ல, இந்த சுபத்ரா தான். இப்ப நீ எதுக்கு அழற? இப்ப என்ன நடந்து போச்சு? முன்ன பின்ன தெரியாத வேலைய இந்த பொண்ணு கச்சிதமா பண்ணிருக்கான்னு சொல்லும் போதே எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஆனாலும் இந்த காலத்து பிள்ளைங்கதான் எல்லாத்தையும் சட்டுன்னு கத்துக்கிறாங்களே அப்படின்னு எனக்கு நானே சமாதானம் சொல்லிக்கிட்டேன். ஆனா இந்த நாடகத்துக்கு கதாநாயகியும் நீதான், இயக்குனரும் நீதான்னு தெரியும் போது மனசு உடைஞ்சு போச்சு சுபத்ரா. இப்படிதான் ஒரு தடவை வாய் பேச முடியாம மௌனமா இருந்து தப்பு பண்ண. இப்ப நான் இந்த பிள்ளைக்கு தண்டனை கொடுக்கும் போது அவளை காப்பாத்துறதா நினைச்சு நீ என் மூஞ்சில கரிய பூசி இருக்க சுபத்ரா. ஏற்கனவே நீ பண்ண தப்புனால உன் வாழ்க்கையே தொலைஞ்சு போச்சு. இப்ப இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணி என்னோட நம்பிக்கையே உடைச்சிட்ட. இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்பு பண்ண நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சாரதா, சாரதா, என்னங்க, ஏதாவது வேணுமா? சாப்பிட எனக்கு ஏதாவது வேணும்னா வேலைக்காரனை கூப்பிட்டு எனக்கு கேட்க தெரியாதா? உன்னை எதுக்காக கூப்பிட போறேன்? ஆமா, வெளியே என்ன சத்தம்? அது அது வந்து ஒண்ணுமில்ல, விடுங்க. சின்ன புள்ள விஷயம்.
நீங்க எதுக்கு அதை கேட்டுக்கிட்டு? என்ன சொல்ற? அப்படின்னா அந்த பொண்ணு சேலை நெய்யலையா? நெஞ்சிருக்கா, ஆனா அதுக்கு சுபத்ரா உதவி பண்ணிருக்கான்னு சொல்லி நான் சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தேன். அவ்வளவுதாங்க, வேற ஒண்ணும் இல்ல. பாத்தியா, வர வர சுபத்ராக்கு உன் பேச்சு மேல கூட மரியாதை கிடையாது. முதல்ல அது ஏன்னு தெரிஞ்சுக்கோங்கப்பா. இத்தனை நாளா நாம தான் கதைன்னு கடந்தா, இப்போ காலம் போன கடைசியில அவளுக்குன்னு ஒரு பொண்ணு வந்திருக்கால, அதுதான். அகல்யா, விடு, அவள் எதுக்கு தடுக்கிற? என்ன விஷயம் நீ சொல்லு. அம்மா, இப்பவே அப்பா கிட்ட சொல்லிரலாமா? இப்ப இல்லனாலும் என்னைக்காவது ஒரு நாள் தெரியதானே போகுது. இப்ப அவர் அவளை அவசரமா தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. நீ போய் உன் வேலையை பாரு. அப்பா, அம்மா என்ன போன்னு சொல்றாங்க, நீங்க என்ன போகாத அப்படிங்கிற மாதிரி பாக்குறீங்க. நான் 2 பேர் பேச்சையும் தானே கேட்கணும். நீங்களே சொல்லுங்க, இப்ப நான் என்ன செய்யட்டும்? சின்ன புள்ளத்தனமா கேள்வி கேட்டுக்கிட்டு அங்க என்ன நடந்துச்சு முதல்ல அது சொல்லு. எதுக்கு இப்படி பண்ண ஆதிரா? யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு வாக்கு கொடுத்தல, அப்புறம் ஏன் இப்படி பண்ண? நான் ஒண்ணும் கொடுத்த வாக்க மீறலையே. எங்க அம்மாவை நீதான் கொன்னன்னு இங்க யாருக்கிட்டயுமே சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். நான் தான் யாருக்கும் சொல்லலையே. நீ எனக்கு கார்டியனா இருக்கன்னு சொன்ன. அது கூட இதோ சாயத்துல விழுந்துச்சே இந்த பேப்பர், இதுல இருக்கிறது தானே நான் சொன்னேன். நீ எல்லாம் இன்னும் எவ்வளவு போய் பேசுவியோ. உனக்கு வேணா இப்படி பேசுறது, உண்மையை சொல்றது விளையாட்டா இருக்கலாம். ஆனா இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா வீட்ல இருக்கிற பெரியவங்களுக்கு மூச்சை நின்னு போயிடும். சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறியே. ஓஹோ, உங்க அப்பா அம்மாக்கு உண்மை தெரிஞ்சதுன்னா அவங்க வருத்தப்படுவாங்கன்னு ஃபீல் பண்ணி நீ இவ்ளோ பேசுற. ஆனா உன்னை சொல்றேன், நீதான் உங்க அப்பா அம்மாவை பத்தி இவ்ளோ யோசிக்கிற. ஆனா அவங்களுக்குலாம் உன் மேல அக்கறையே இல்ல. நீ அதை கவனிச்சியா? உன்னை ஒரு மக மாதிரியா நடத்துறாங்க. வீட்ல ஒரு வேலைக்காரி மாதிரி உன்னை வச்சிருக்காங்க. ஒருவேளை நீயும் அவங்க சொந்த மக இல்லையோ? என்ன மாதிரி உன்னை யாராவது இந்த வீட்டுக்கு தத்து கொடுத்துட்டாங்களா? ஆதிரா, தயவு செஞ்சு உன் பேச்ச நிப்பாட்டு. அம்மாவுக்கு தெரிஞ்சா கூட கொஞ்சமாவது புரிஞ்சுப்பாங்க. ஆனா அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத. அன்னைக்கு பூஜை நடந்தப்பவே நான் பார்த்தேன். உன்னை உள்ள வர விடாம ஒரு ஓரமா தள்ளி வச்சிருந்தாங்க. அப்பதான் புரிஞ்சுது, இந்த வீட்ல கூட உன்னை நிறைய பேருக்கு பிடிக்காம தான் இருக்குன்னு. பெண் என்ன, வழி தப்பி போனவளுக்கு சொந்த வீடாவே இருந்தாலும் அங்க மரியாதை இருக்காது தானே? போதும், நிறுத்து. அப்பா, சுபத்ரா எங்க போனாலும் என்ன பண்ணாலும் அவளை யாரு கேள்வி கேட்க கூடாதுன்னு அம்மா எப்பவோ சப்போர்ட் பண்ணதுக்கு, இன்னைக்கு அவ இது என் தத்து புள்ள, என் மகன்னு ஒரு பொண்ண நம்ம வீட்லயே கூட்டிட்டு வந்து வச்சிருக்காப்பா. நாளைக்கு இதே மாதிரி ஆதிராவோட அப்பாவையும் கூட்டிட்டு வந்து நம்ம வீட்ல வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டானா என்ன செய்யறதுப்பா? பாருங்கப்பா, எவ்ளோ பெரிய விஷயத்த இப்படி அசால்ட்டா மறைச்சு வச்சிருக்கா. யார் என்ன சொன்னாலும் சரி, சுபத்ரா மட்டும் தப்பே பண்ண மாட்டா. என்ன பேசுற நீ? அவன் நம்ம கிட்ட இந்த விஷயத்தை மறைச்சது சரின்னு சொல்றியா? ஃப்ரெண்டோட பொண்ணு இவ எதுக்கு தத்து எடுத்துட்டு வந்திருக்கா? அதுக்கு உன்ட்ட பதில் இருக்கா? என்ன நீ என்ன வேணாலும் பேசிக்கோ, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா என் பயம் எல்லாம் நீ இப்படி பண்றதால உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்களோன்னு தான். என்னெல்லாம் அனுப்ப மாட்டாங்க சுபத்ரா.
உண்மையெல்லாம் தெரிஞ்சதுன்னா உன்னதான் இந்த வீட்ல இருந்து அடிச்சு துரத்துவாங்க. என்ன 6 மாசம் பாத்துக்கலாம் தானே நீ நினைச்சிட்டு இருக்க? அது கிடையாது. என்ன 6 மாசம் நீ சகிச்சுக்கணும். இந்த 6 மாசம் முடியறதுக்குள்ள உன் மனச வெறுத்து போக வைக்கிறேன்னா. Thank you.